அனைவருக்கும் காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை காலை வந்துட்டேங்க. நான் 6 மணி இப்போது. வெயிலுக்கு முன்னாடியே நம்ம பூக்கள்லாம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. எப்படியும் நம்ம தோட்டத்துக்கு வந்தால் ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். அதனால் 6 மணிக்கு வந்தால் 8:30 மணிலேருந்து 9 மணி ஆகிடுன்றதுனால 6 மணிக்கே வந்துட்டேன். அப்படியே பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு நிறைய பூக்கள் இருந்தது. சரி, வெள்ளிக்கிழமை காலையிலே பூக்கள் பறிச்சிட்டோம்னா நமக்கு பூஜைக்கு சரியாக இருக்கும். நம்ம கட்டிங்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம பூக்கள் குறைவில்லைங்க. இப்போதைக்கு நம்ம 7 விதமான மல்லிகைப்பூ வேட்டையில் இருக்கோம். செம்பருத்தியெல்லாம் கட்டிங் கொடுத்தனால கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்காங்க. இருந்தாலும் மற்ற பூக்கள் நம்ம கிடச்சிட்டே தான் இருக்குது. இன்னும் புது விதமாக பூக்கிறதுக்கு 2-3 பேர் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் பூக்கள் கொடுக்கும்பொழுது நமக்கு அதே அளவு நமக்கு பூக்கள் கிடச்சிடும். இப்போவும் குறைவுனா செம்பருத்தி பூக்கள் கொஞ்சம் வரத்து குறைவாக இருக்குது. மற்ற பூக்கள்லாம் கிடச்சிட்டே தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே மல்லி தாங்க. நித்திய மல்லி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஜாதி மல்லி, லைனாக மல்லிப்பூக்கள் செடி தான். ஆனால் எல்லாமே நம்ம கட்டிங் வச்சு சின்ன சின்ன செடிகள் தான். இருந்தாலும் பூக்கள் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கட்டிங்கில் வச்சு நித்திய மல்லி தான் அது. ஜாதி இன்றைக்கி கொடுக்கல, நேற்று 2 பூக்கள் கொடுத்துருந்தாங்க. அப்படியே காகரட்டான் அவங்க கொத்து கொத்தாக தான் கொடுத்துட்ருப்பாங்க. இன்னொரு செடியில் பூ புரியுது, பூ பறிக்கலைங்க. நான் அந்த சைடு இருந்தது. நான் இந்த பக்கம் மட்டும் பறிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். நான் அப்படியே நம்ம அரளிப்பூக்கள் 5 விதமான அரளிப்பூக்கள் பூத்திருந்தாங்க. ஒரு பூக்கள் இன்றைக்கி தான் ஒரே ஒரு பூக்களோடு நிறுத்தியிருக்காங்க. ஆனால் மொட்டுக்கள் நிறையா இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் கட்டிங்ஸ் கொடுத்தனால கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தளிர் விட்டு அவங்க மொட்டு வைக்க ஆரம்பிக்கணும். ஆனால் சீக்கிரம் வந்துடுவாங்க. சம்மர்ன்றதுனால ரொம்ப லேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரளிப்பூக்கள்லாம் சம்மருக்கு கொண்டாட்டமான பூக்கள். நிறையா வேலை செய்யணும்னு காலையிலேயே தோட்டத்துக்கு வந்தேங்க. ஆனால் கால்வாசி வேலை தான் செய்ய முடிஞ்சது. அதுக்கு மேலே செய்ய முடியல. காரணம் தண்ணி செடிங்க, எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பூக்கள் பறித்தோம். ஒரு சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் நம்ம தோட்டத்தில் செய்ய முடிஞ்சது. இப்போ ரோஹித் சார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தாத்தானால இப்போ ஹெல்ப் பண்ண முடியல. அவங்களுக்கு வெயில் வந்தவுடனே கொஞ்சம் முடியல. அதனால் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. என் கிராண்ட்சன் ரோஹித் ஹெல்ப் பண்ணுறாரு. டெய்லி என்னோட வந்துடுறாரு. அவர் எதையாவது என்னை கமெண்ட் பண்ணிக்கிட்டே அவரும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். பூக்கள் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கலங்க, என் கிராண்ட்சன் ரோஹித்தும் சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அவரையும் வரவேற்கும். நம்ம மாடி தோட்டம் ஆரம்பித்து வச்சது அவர் தான். இப்போது சப்போர்ட் பண்ணுறதும் அவர் தான். அவருக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. மதியானம் தான் ஸ்கூல். இன்னும் ஒரு 5 டேஸில் எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நம்ம இன்னும் புது விதமான செடிகள்லாம் நம்ம வளர்க்கலான்னு நம் மனசில் நினச்சிட்ருக்காங்க. பழைய கத்திரி செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு நாற்றுங்களாம் வாங்கி வைக்கலாமா இல்லை விதைகள் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நாற்றுக்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக என்னால் போய் வாங்குறதுக்கு முடியாது. அது நாற்று விற்கிற இடம் நம்ம வீட்டிலேருந்து 2 ட்ரெயின் மாறணும். ஒரு பஸ்ஸு, ஒரு ட்ரெயின் மாறணும். 2 வீலர்லலாம் போனால் 1.5 மணி நேரம் ஆகிடும். இன்னும் நம்ம 2 வீலரில் எல்லாமே வாங்கி வச்சு எடுத்துகிட்டும் வர முடியாது. கார் பார்க்கிங்லாம் அங்கே கிடையாது, காரில் போய் வாங்குறதுக்கும். அதனால் நியர்பை என்ன இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு நம்ம கார்டனை இன்னும் பிரம்மாண்டமாக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். புது வரத்து பூக்கள்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு காய்கறியை விடங்க பூக்கள் தான் எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.
காய்கறிகளுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பந்தல் அலங்காரம்லாம் பண்ண முடியல. அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் தான் அவங்க படர்ந்து போய் நமக்கு காய்கள் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பண்ணுற மாதிரி நமக்கு வசதி இல்லை, மாடி இல்லை. நெட்டெல்லாம் போடணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நெட்டெல்லாம் இப்போதைக்கு போடலை. இருக்கிறதே போதுன்ற மனசை வச்சுட்டு அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் பூக்கள் செடி மட்டும் பெருசாக அதுக்கு பந்தல் அலங்காரம்லாம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அதனால் அவங்க எவ்வளோ வேணால் பண்ணலாம். வந்துட்டார் ரோகி சார். எனக்கு வெயிலுக்காக அங்கங்கே சில செடிகளெல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம கார்டனை. இன்றைக்கி பூத்த மல்லிப்பூக்கள்ங்க. இது நித்திய மல்லி, நிறைய நித்திய மல்லி, முல்லை மல்லி, ஒரு சில பூக்கள் காகரட்டான். என்னுடைய மருமக பூ வைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இந்த நித்திய மல்லி பூத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசையாகவே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம வேண்டானா கூட கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு இந்த நித்திய மல்லி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்படியே சாமிக்கெல்லாம் தொடுத்து வச்சுட்டாங்க நம்ம செடியில் இருக்க பூக்கள்லாம். பார்க்க ஆசையாக தாங்க இருக்குது. அதில் அதை கட்டி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு எப்படி தோணுதோ அத்தனை விதமாக நம்ம அதெல்லாம் கட்டி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி அறுவடையெல்லாம் பார்த்துக்குங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி கிடச்ச அறுவடைங்க. காய்கறிலாம் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. புது விதமான மலர்கள் வரப்போகிறாங்க. இது ஒரு அழகான அரளிப்பூக்கள்ங்க. ஹைப்ரிட் சொல்லி சேல் பண்ணாங்க. இந்த ரோஜா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ரோஜா தான். என்ன ரோஜான்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கடைசியில் அதோடைய பேர் நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். நான் பூக்கள் பறிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் பூக்கள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு தடவை முடிச்சிட்டேன். திருப்பி பார்த்தா எதையாவது விட்டுடுறேன். மறுபடியும் பறிச்சிட்ருக்கேன் நான். இந்த முல்லைப்பூக்கள் நிறைய கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி. 2 செடி முல்லை. இவங்கள வேக்ஸ் ரோஜா மெழுகு பூக்கள்னு சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.